கவனிக்கிற வரைக்கும் என்னன்னா 27 வயசுல ஒரு பையன் கல்யாணம் பண்றான், 30 வயசுல கல்யாணம் பண்றான்னு வச்சுக்கோங்க. 30 வயசு சகஜமாயி போச்சு. ஒரு பொண்ணுக்கு 26 வயசு, பையனுக்கு ஒரு 30 வயசுல கல்யாணம் பண்ணாங்கன்னா 2 பேரும் மாங்கு 15 வருஷம் உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த விஷயத்தையும் அனுபவிக்காம ஓடி இந்த பிள்ளைகளை உருவாக்கி ஆளாக்கி கரை சேர்த்து பண்ணுங்கிற காரணத்தினால உடம்பு பலகீனப்படுத்திக்கிட்டு, மனசை பலகீனப்படுத்திக்கிட்டு, மென்டல் ஃபிட்னஸ்ல குறைஞ்சு போய் ஏதாவது ஒரு பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணிட்டு உழண்டு ஆக்சுவலாக நம்ம பிள்ளைகளோட நமக்கு சண்டை வரதுக்கான காரணமே என்ன? அவர்களுக்காக நாம் ஓயாமல் ஓடிக்கொண்டு இருக்கும் போது ஏற்படக்கூடிய உடல் வலியும் மன வலியும் சேர்ந்து அந்த பிள்ளைகளை போட்டு வதைக்கிறது. ஆக்சுவலாக அதான் உண்மை. நீங்க ரிலாக்ஸ்டான மைண்ட் செட்ல இருந்தா பிள்ளைங்களை ரிலாக்ஸ்டா ஹேண்டில் பண்ண முடியும். நாம இருக்கிறவங்களுக்கு பயந்து போன அன்ரிலாக்ஸ்டான ஒரு மைண்ட் செட். கடைசியா 40 வயசுல பூரா பேருக்கு சுகர், பிபி, பிரஷர், முட்டி வலி, இடுப்பு வலி, தலைவலி ஒண்ணுமே இல்லைனாலும் என்னமோ போல இருக்குன்னு மனசுல ஏதோ சிக்கல் இருக்க மாதிரி கச்சான இடியாப்பத்தை பிச்சு போட்ட மாதிரி இருக்கு எல்லாருமே. அப்ப இந்த கச்சக்கச்சான இடியாப்ப சிக்கல் கூடிய மனநிலை வைத்துக் கொண்டு பிள்ளைகளை எப்படி அமைதியாக நீங்கள் அணுகுவீர்கள்? 40 வயதில் உங்களுக்கு இருக்கக்கூடிய அமைதி பிள்ளையிடம் இருக்காது. 40 வயதில் உங்களுக்கு இருக்கக்கூடிய பொறுமை பிள்ளையிடம் இருக்காது. 40 வயதில் நீங்க 4 வார்த்தை தான் பேசுவீங்க, பிள்ளை 400 வார்த்தை 4 வயசுல பேசிட்டே இருப்பான். அப்ப உங்களை விட 17 இத்தனை வயது கம்மியான ஒரு குழந்தையை கையாளுவதற்கு தேவைப்படக்கூடிய மனதும் உங்களோடு இருக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். நாமெல்லாம் நினைக்கணும் பிள்ளைகளுக்காக என்ன உருவாக்குகிறோமோ அதுதான் பெரியது நினைக்கிறோம். இல்ல, பிள்ளைகளுக்காக நீங்கள் ஆரோக்கியத்தோடு இருப்பதுதான் முக்கியம். பிள்ளைகளோடு ஓடி விளையாட வேண்டிய வயதில் கூட நிற்பதுதான் முக்கியம். பிள்ளைகள் நாளைக்கு அவசரத்துக்கு அழைத்த போது உடனே ஓடி போய் அப்பா இருக்கிறேன் அம்மா இருக்கிறேன் என்று நிற்பதற்கான உடலும் மனமும் அதற்கான சூழலையும் உருவாக்குவதுதான் முக்கியம். நீங்க அவளுக்கு வாங்க போற வீடு, அவளுக்கு பண்ண போற கல்யாணம், அவளுக்கு சேர்க்கிற நகை, பார்க்க போற மாப்பிள்ளை, படிக்க போற டிகிரி, இதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். இதெல்லாம் தானாவே நடந்துடும், கவலைப்படாதீங்க. ஆனா அவன் காலேஜுக்கு போயிட்டு வர்றப்ப கூட நின்று வாடா அப்படின்னு சொல்லிட்டு ஏர்போர்ட்ல வந்து இறங்குறப்ப போய் நின்று கூட்டிட்டு வர்றதுக்கு ஒரு தெம்பு வருமா இல்லையா? கல்லூரியில் பிரச்சனை என்றால் போய் பேசுவதற்கான தெம்பு வருமா இல்லையா? அப்பா இளமையோடு இருக்கிறார், ஆரோக்கியமாக இருக்கிறார், அம்மா ஆரோக்கியமாக இருக்கிறார்கள், பார்த்துக் கொண்டு வார்கள் நம்பிக்கை பிள்ளைங்களுக்கு கூடுதலாக தேவைப்படுது. ஏன்னா நீங்க மட்டும் தான் இருக்கீங்க வேலைக்கு. முன்னாலாம் ஒரு ஆள் இல்லைன்னா ஒரு ஆள் பார்த்துப்பா, சித்தப்பா, பெரியப்பா, மாமா, மச்சான், சுத்தி அவளுக்கு பெரிய சொந்தக்காரங்களாம் ஒரு பேரும் இப்போ கிடையாது. பூரா பேரை விரட்டி விட்டாச்சு இல்லையா? கல்யாணத்துல சண்டை, காது சண்டை, கருமாதிரி சண்டை, இளவுல சண்டை, ஏதோ ஒரு சண்டையில பூரா பேரை விரட்டி விட்டுட்டு இந்த ஒத்த பிள்ளை எனக்கு மட்டும்தான், யாருக்கு இந்த பிள்ளையோட உரிமையே கிடையாதுன்னு சொல்லிட்டு அத்தனை நீங்கள் என்று ஆகிவிட்ட பிறகு நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? நான் இல்லாவிட்டால் என் பிள்ளைக்கு இதுவெல்லாம் வேண்டும் என்று நீங்கள் ஒன்றை உருவாக்குகிறீர்கள் அல்லவா? அதெல்லாம் அந்த பிள்ளை காப்பாற்றுவானா இல்லைன்னு யாருக்குமே தெரியாது. அதெல்லாம் அந்த பிள்ளைக்கு தேவைப்படுமா தேவைப்படாதான்னு யாருக்குமே தெரியாது. நீங்கள் இருக்கிற போது அந்த பிள்ளைக்கு என்ன செய்ய வேண்டும் அதை செய்ய பாருங்க. நான் ஒரு ஆங்கில படம் ஒன்று பார்த்தேன். அந்த படத்துல ஒரு தாய் ரொம்ப கஷ்டப்பட்டு தன்னுடைய பிள்ளையை வளர்ப்பார். பல வீடுகளில் வேலை செய்வார். பிள்ளை எப்படியாவது படிக்க வைக்க வேணும் அல்லது பெரிய இடத்துக்கு உருவாக்கணும்னு சொல்லிட்டு தன்னுடைய சக்திக்கு மீறி, அவன் வேணாம் சொல்ல தன்னுடைய சக்திக்கு மீறி அந்த பிள்ளைக்கு தேவையான எல்லாவற்றையும் செய்து கொடுப்பான். அதன்படியாக ஒரு திருப்தி அவளுக்கு கிடைக்காத ஒரு சுத்தி இருக்க சொந்தக்காரங்களாம் பெருமையாக பேசுவாங்க. கஷ்டப்பட்டு தன்னுடைய மகளை அவள் வளர்க்கிறாங்க. அவளுக்கு பெரிய அளவுக்கு வேலை இல்லை, வருமானம் இல்லை என்றெல்லாம் இருந்த போதும் கூட 4 வீட்டை வேலை பார்த்து கஷ்டப்பட்டு உடம்ப வருத்திக்கிட்டு அந்த பிள்ளைக்கு எல்லாத்தையும் நல்லது கிட்டதெல்லாம் செஞ்சிருக்கா அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளை படிச்சு ஒரு பெரிய வேலைக்கு போயிடும். ஆனா அவன் படிச்சு வேலைக்கு போறப்போ அந்த அம்மா இறந்து போயிடும். ஏன்னா நீண்ட நாளாக அந்த பிள்ளை அம்மாவிடம் சொல்லிக்கொண்டே இருப்பால், உனக்கு காசுமை இருக்கிறது, இப்படி கவனம் இல்லாமல் இருக்கிறாய், நான் என்னை பார்த்துக் கொள்ள கவலைப்படாத, நீ என் கூட இருக்க வேண்டும் என்பதுதான் முக்கியம், எனக்காக நீ உழைக்க வேண்டும் என்பது முக்கியம் அல்ல, நீ கவலைப்படாத, பெரிய வாழ்க்கை வாழ முடியாட்டி நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வாழலாம்னு சொல்லி பார்ப்போம். அந்த மாதிரி இறந்து போயிடும். உலகத்தின் பார்வையில ஒரு தியாகி அந்த பெண்ணு இல்லையா? ஆனா அந்த பெண்ணு எதற்காக உள்ள உழைச்சா அப்படின்னா தன்னுடைய மகள் அற்புதமான ஒரு அமைதியான வாழ்க்கையை, நிம்மதியான வாழ்க்கையை வாழ வேண்டும் அப்படின்னு. அந்த மாதிரி பட்டம் இருக்கு. ஆனா அந்த பிள்ளைக்கு அந்த அம்மா இல்லை. கேட்கல, பயமா இருக்குல்ல? ஒரு நாள் அவளுடைய கல்லறைக்கு பூ வைக்க போறப்போ அவளோட முக்கியமான தோழி ஒருத்தி வருவா. சிறு வயதிலிருந்து அந்த தோழி இவளோட சேர்ந்து பழகுவேன். தன் தோழியுடைய அம்மா மீது அவளுக்கு அபரிமிதமான பிரியம். எப்போதும் அவள் சொல்லிக்கொண்டே இருப்பாள், உன்னோட அம்மாவை போல என்னுடைய அம்மாலாம் கிடையாது தெரியுமா, உனக்காகவே வாழ்ந்து இறந்து போன ஒரு மனுஷன் அப்படின்னு சொல்லிட்டு அவளுடைய நினைவு நாள் அன்னைக்கு பூங்கொத்துக்குள்ள எடுத்துக்கொண்டு போவாங்க. அப்ப அந்த தோழி போய் தன்னுடைய தோழியின் அம்மாவுக்கு, அதாவது இறந்து போற அந்த அம்மாவுக்கு மலர் வளையம் கொடுப்பான். இவன் வைக்க மாட்டான், பெத்த மகன். ஏன் அப்படின்னு சொன்னா, எங்க அம்மா எனக்கு கோவம் அப்படிமா. இவருக்கு ஆச்சரியமா இருக்கு, இப்படி உழைத்து களைத்து இறந்து போன ஒரு தாயின் மீது பிரியம் இல்லாமல் இவர் இருக்கிறாள். அப்போ சொல்லுவா, நான் இங்க நல்ல பொசிஷன்ல இருக்கேன், ஆனா கூட யாருமே இல்லை. இந்த காசு பணத்தை வச்சுட்டு நான் என்ன பண்ணேன், எங்க அம்மா கிட்ட தலையா அடிச்சுக்கிட்டேன், அம்மா நீ இருந்தா போதும், நீ என் கூட இருமா, நான் உன்னோட சந்தோஷமா இருக்கிறேன், நீ தான் எனக்கு இந்த உலகத்துல முக்கியம், நீ உருவாக்குறது முக்கியம் இல்ல, அதே போல பிள்ளைகள் உருவாக்குவது முக்கியம் இல்ல, பிள்ளைகள் தான் முக்கியம். அவள் மட்டும் என் பேச்சை கேட்டிருந்தால் உனக்கு ஒரு அம்மாவும் அப்பாவும் ஆரோக்கியமாக இருப்பதை போல எனக்கு ஒரு அம்மா இருந்திருப்பாள். இன்றைக்கு அவசரமாக உடம்பிலே ஒரு கோளாறு ஏற்படுகிற போது 10 பருவத்து பிள்ளை நான் என்ன செய்வது தெரியவில்லை, யாரும் கேட்கறது தெரியல. என் உடம்பிலும் மனதிலும் அத்தனை கோளாறுகள் ஏற்படுகிற போதெல்லாம் யாரும் போன் பண்ணி கேட்கணும் தெரியல, விசாரிக்க முடியல, கூச்சமா இருக்கு, சங்கடமா இருக்கு. ஆனா எனக்கு ஒரு அம்மா இருந்திருந்தா அவங்ககிட்ட போய் சொல்லியிருப்பல்ல. நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், வந்து பேசுவதற்கு தாய் இருக்க வேண்டும்.
கையை பிடிச்சு கூட்டிட்டு போறதுக்கு அப்பா இருக்கணும். நீங்க தான் இந்த உலகத்துல முக்கியம். மீதி எல்லாம் அப்புறம் தான். காசு, பணம், ஈவன் எஜுகேஷனே அப்புறம் தான். யூ ஆர் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பர்சன் இன் தி வேர்ல்ட். உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டிய மிகப்பெரிய சொத்து உங்கள் ஆரோக்கியமும் உங்களுடைய நடைமுறையோடு நீங்கள் இருப்பதும் தான். அப்பா இருக்கிறார் என்ற நம்பிக்கை 1000 யானைக்கு சமம். அப்பா இருக்கிறார் என்ற நம்பிக்கை இருக்கிறார், அது போது அவர் அங்க இருக்கிறார். தந்தை இருக்கிறார். இறந்து போன தந்தையின் புகைப்படத்துக்கு முன்னால் என்று ஒரு நிமிஷம் அமைதியா இருந்துட்டு போறப்பவே தம்பு கிடைக்குதுல, அந்த ஆளுங்க உசூடா இருந்தாலும் எவ்வளவு தம்பா இருக்கு. நம்மெல்லாம் என்ன நினைச்சுக்கிறோம், பிள்ளைக்கு நம்ம 25 வயசு வரைக்கும் போதும்னு நினைச்சுக்கிறோம். கிடையாது, பிள்ளைக்கு 100 வயசு வரைக்கும் நீங்க வேணும். இந்த டெக்னாலஜி, படிப்பு, இடிப்பு, லொட்டு லொசுலாம் தானா ஈஸியா பசங்க பிடிச்சிட்டு போயிடுவாங்க. எவ்வளவு கஷ்டம்லாம் ஒன்றும் கிடையாது. நீங்கெல்லாம் ஏதோ கஷ்டப்பட்டு படிச்சதுனால பிள்ளைங்களாம் இன்னைக்கு கஷ்டப்பட்டு படிக்கிறாங்க நீங்க நினைச்சிட்டு இருக்க வேண்டாம். இப்போ கோபிநாத் வந்து கடை மேடையில் பேசுறான். நான் வியந்து பார்த்தது இந்த பிள்ளையில தான். என்னமா பேசுறீங்க, வருது அவன் பாட்டு இந்த படம் பிரிச்சு எழுதுறா அப்படின்னா தலையை சிலுப்புறாங்க, என்னமா பேசு. இதெல்லாம் தோத்து போய் நினைச்சு பயந்துட்டு இதெல்லாம் சாம்ராஜ்யத்தை உருவாக்குறதுக்குலாம் நீங்க எல்லாம் ட்ரை பண்ணிட்டு இருக்காதீங்க. நீங்க பிள்ளைகளோடு இருக்க போதும், ஆரோக்கியமா இருக்க போதும். டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப். தட்ஸ் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் parenting tip which Google never says to you. உங்களிடம் கூகுள் சொல்லாத ஒரு தகவல், நீங்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்பது மட்டும்தான். அப்புறமா நீங்க டீச்சர் ஆகுவோ, போலீஸ் ஆகுவோ, பிள்ளைய போட்டு அடிங்கோ, என்னமோ பண்ணுங்க. அடிச்சாலும் முடிச்சாலும் ஓடி வந்து மறுபடியும் பிள்ளை யாரை கட்டி கொள்ளுவது? நீங்க திரும்ப திரும்ப அடிக்கிறப்ப பிள்ளை ஓடி வந்து கட்டி கொள்ளுகிற மனுஷன் அம்மா மட்டும்தான். உலகத்துல அடிக்கிறால தடுக்கதான். அடிச்சாலும் வாங்கி திரும்ப ஓடி வந்து மடியில் படுத்து தள்ளுவது யாரு? அம்மாவிடம், அப்பாவிடம் தான். நீங்க தான் பத்திரமா இருக்கணும். எல்லா அம்மாக்களுக்கும் 40% அடி வீட்டில் வலி இருக்கிறது. எல்லா அம்மாக்களுக்கும் முட்டியில வலி இருக்கு. அடுப்படியில சரியான உயரத்துல ஒரு மேடையில ஒரு கரெக்டா எடுத்தாரு பாருங்க மைக். அதான் ப்ரொஃபஷனல்ஸ் அந்த பொசிஷன் வரப்ப ஆட்டோமேட்டிக்காக தெரிஞ்சு அவருடைய உயரத்துக்கு இப்படி குனிஞ்சு பேசினா நைட்டெல்லாம் கழுத்து வலிக்கும், கரெக்டாகவும் பேச முடியாது. இப்ப நான் வந்து இந்த இடத்துல கண்ணில் ஊத்திட்டே இருக்கல, உங்களை பார்க்க முடியலன்னு வச்சுக்கலேன், ஆஃப் பண்ண சொல்லியிருந்தேன். தப்பு ஒன்றும் கிடையாது. என்ன ஆக போகுது? இப்ப என் மூச்சு சரியா தெரியல, என்ன அதான் ஓரளவு தெரியுதுல்ல. நம்முடைய வீட்டு அடுக்கலைகள் கூட அம்மாவுடைய சௌகரியத்துக்கு செய்யப்பட்டது கிடையாது. அம்மாவுடைய உயரத்திற்காக அடுப்படி யோசிச்சு பாருங்க. சாதாரண விஷயம் நீங்க நினைக்கிறீங்க. ஒரு கார்பரேட் கம்பெனியில உட்காரக்கூடிய உயரத்தை பொறுத்தவர்களுக்கான சேர் வழங்கணும்லாம் பாலிசிஸ் இருக்கு. இத்தனை ஆண்டு காலமாக அடுக்கலையில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணுக்கு ஒரு உயரத்திற்கு ஏற்றாறு போலதான் சமையல் மேடை இருக்க வேண்டும் என்றெல்லாம் என்றைக்காவது யோசிச்சிருக்கவா? இன்னைக்கு இருக்கக்கூடிய பிள்ளைகள் யோசிங்க. அம்மாவோட ஹெல்த் ரொம்ப முக்கியம், அப்பாவோட ஹெல்த் ரொம்ப முக்கியம். அப்ப நீங்க பேரண்டிங் புத்திசாலித்தனத்தில் அப்புறமா வச்சுக்கலாம். பிள்ளை எப்படி வளர்ப்பது, நூதனமாக உருவாக்குவது எப்படி, கோபிநாத்தை போல பேச வைப்பது எப்படி, அவரை போல இப்படி எப்படி எப்படி அப்படி இப்படி இப்படி அதெல்லாம் அவனாக வருவான். நீ பேசாம இருந்தா போதும், நீங்க சும்மா இருந்தாலும் போதுமா. You need to understand the reality that you are more powerful than your money. You are more powerful than your assets. You are more powerful than what you are going to build. இந்த மூணு கூட நீங்க தெரியாது. நீங்கள் உங்கள் பிள்ளைக்காக சேர்க்கிற சொத்தை விட, உங்கள் பிள்ளைக்காக நீங்கள் உருவாக்கக்கூடிய மிகப்பெரிய சக்தியை விட, உங்க பேங்க் பேலன்ஸை விட, உங்களுக்காக நீங்க உருவாக்கி வைக்கிறதாக கற்பனை செய்து கொண்டு சில விஷயங்களா செஞ்சுட்டீங்கல்ல, அதை விட ரொம்ப முக்கியம் நீங்க தான். எந்த பிள்ளை நிம்மதியாக இருக்க வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்படுகிறீர்களோ அந்த பிள்ளைக்கே நீங்கள் பாரமாக மாறிவிடக்கூடாது. ஞாபகம் பயமா இருக்கா? இதெல்லாம் யாரும் சொல்றது இல்லை. அவன் வந்தவன் நல்ல வார்த்தை 4 பேசுவாங்க, வீணா போனவன் நல்ல மோசமா பேசுவான் அப்படிலாம் நினைக்கிறேன். யாராவது பேசணுமா இல்லையா? இந்த இடம் என்பது எனக்கு நீங்கள் கொடுத்த இடம் தான். இது நானாக எனக்கு உருவாக்கி கொண்ட இடம் இல்லை. 1997 ஒண்ணுமே தெரியாம சென்னைக்கு வந்தப்ப உங்களை போன்றவெல்லாம் கைத்தட்டு ஊசி பேத்தி நம்ம புள்ளடா இவன் போனா மேல உனக்காக நான் நிக்கிறவன்டான நல்லது கிட்ட எல்லாத்துலயும் நீங்க நின்றீங்க. நீங்கள் கொடுத்த இடத்தில் இருந்து கொண்டு உங்கள் கைத்தட்டுக்காக நான் பேசக்கூடாது, உங்களின் உண்மைக்காகத்தான் பேசும். அதனாலதான் சொன்னேன், கூகுள் இந்த உண்மையை சொல்லாது. டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப். உங்களை பத்தி கவலைப்படுங்க. உங்க பிள்ளைகள் அவர்களை பற்றி கவலைப்படுவாங்க. கவலையப்படாது, அவன் பார்த்துக்கணும், அவங்க பார்த்துக்கணும். இந்த பிள்ளைகள் பாவம் ஒண்ணுமே தெரியாது. அடுத்த பிகஸ்ட் இம்பார்ட்டன்ட் இப்ப பேரண்டிங்குள்ள வருவோம். ரைட்டா? ஃபோக்கஸ் ஆன் வாட் யூ ஹேவ், நாட் வாட் யூ டோன்ட். நமக்கு மன உளைச்சல் வர்றதுக்கான முக்கியமான காரணம் என்னன்னா, நம்மளுடைய விருப்பத்தை பற்றி நம்ம கவலைப்படுவதே கிடையாது. இல்லாததெல்லாம் பற்றி தான் கவலைப்படுவோம். அதான் மனிதனுடைய இயல்பு. மனுஷன்கிட்ட என்னென்ன இருக்கு நம்ம பார்த்ததே கிடையாது. எது இல்லையோ 100 விஷயம் நம்மகிட்ட இருக்கும், அது ஒன்றை கூட கவனிக்க மாட்டோம். மாறாக எது ஒன்று நம்ம இல்லையோ, எதிர்த்து வீட்டுக்காரர்கிட்ட இருக்கும், நாத்தனார் வீட்டில் இருக்கும், ஓப்பியா வீட்டில் இருக்கும், சொந்தக்கார வீட்டில் இருக்கும். அந்த ஒரே ஒரு சாமான் நம்ம வீட்டில் இல்லைங்கிற ஒரே ஒரு கவலையிலே வாழ்ந்துட்டே இருக்கும். யார் ஒருவர் இருப்பது மீது ஃபோக்கஸ் செய்கிறாரோ அவர் வளருவார். யார் ஒருவர் இல்லாததை பற்றியே கவலைப்படுகிறாரோ அவர் கீழே போய் கொண்டே இருப்பார். இந்த கில்ட்டிலேருந்து நீங்க முதல்ல வெளியில வாங்க. என்கிட்ட மட்டும் இது இருந்தா என் பிள்ளைக்கு இதை நான் செஞ்சிருப்பேன், என்கிட்ட மட்டும் இந்த காசு இருந்தா என் பிள்ளையை நான் இப்படி உருவாக்கியிருப்பேன், என்கிட்ட மட்டும் இந்த வசதி இருந்திருந்தா என் பிள்ளை இங்க கொண்டே படிக்க வச்சிருப்பேன், என்கிட்ட மட்டும் இது இருந்தா என் பிள்ளை இந்த அது ஆக்கியிருப்பேன். எது இருந்து அதெல்லாம் ஆக்க முடியாது. இருக்கிறத வச்சுட்டு தான் உருவாக்க முடியும். ஏன்னா இருக்கிறத வச்சுட்டு என்ன செய்யணுங்கிற எனர்ஜியை இல்லாததை மேல நீங்க போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா இருக்கிறத வச்சு என்ன செய்யணுங்கிற விஷயம் உங்களுக்கு தெரியாம போகும் இல்லையா? ஒரு மனிதன் என்னவெல்லாம் இருக்குது என்று குறித்த பட்டியல் ஏதாவது யாருக்கிட்டே இருக்கா? இதனாலதான் முதல்ல நம்மளோட இன்னொருத்தோட கம்பேர் பண்றோம். பிள்ளைகளை இன்னொருத்தோட கம்பேர் பண்ணாதுன்னு சொல்றது அப்புறம் இருக்கட்டும்.
பிள்ளைகளை அடுத்த பிள்ளைகளோடு ஒப்பிடக்கூடாது என்பதாலும் அப்புறம் இருக்கிற முதலில் நீங்கள் உங்களை இன்னொருவோடு ஒப்பிடாமல் இருக்கிறீர்களான்னு யோசித்து பாருங்க. இதெல்லாம் மறுபடியும் குழந்தைகள் கூட சம்பந்தப்பட்டதா? எப்படி நீங்க கில்ட் இல்லாம இருக்கலாம், அப்பதான் உங்க பிள்ளைங்க சந்தோஷமா இருக்கும். இல்லைன்னா என்ன, இந்த குற்ற உணர்ச்சியிலே பிள்ளைகள் ரொம்பவும் செல்லம் கொடுக்க ஆரம்பிச்சிருவீங்க. உங்கள் சொந்தக்காரர்கள் பணக்காரர்கள் இருக்கக்கூடிய யாரோ ஒருத்தரை பார்த்து நீங்கள் சூட்டு கொடுக்க வேண்டிய அவசியம்லாம் இல்லை. உங்களிடம் இருக்கக்கூடிய நிம்மதியும் அன்பும் அவங்களிடம் இல்லாமல் இருக்கலாம். உங்க வீட்டுல ஒரே ரூம்ல 3 பேர் ஒருத்தர் பேசிக்கிட்டே படுத்து தூங்குற அற்புதமான ஒரு இரவு அவர்களுக்கு கிடைக்காமல் போகலாம். ஆறு குறைகளை தனித்தனியாக படுத்துக் கொண்டு ஒருவரை கூட சந்திக்க முடியாமல் என்றைக்காவது சந்தித்து அளவலாவிக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு அவர்களுக்கு கிடைத்திருக்கலாம். அடுத்த ஒரு வாழ்க்கை எப்படிப்பட்டதெல்லாம் அளவுகோலா போடாது. நம்மகிட்ட என்னவெல்லாம் இருக்குன்னு பாருங்க. சின்னதோ பெருசோ எல்லாம் இருக்கிறவன் இந்த உலகத்துல இல்ல, எதுவுமே இல்லாதவன் இந்த உலகத்துல இல்ல. யாரை பார்த்தும் இயங்காதீர்கள். எதற்காகவும் கில்ட்டியாக ஃபீல் பண்ண அவ்வளவுதான். உங்ககிட்ட என்ன இருக்கு அவ்வளவுதான். நான் சின்ன பிள்ளையா இருக்க வேண்டாம் அடிக்கடி சொல்லுவாங்க. என் சித்தியெல்லாம் சொல்லுவேன், வா இல்லைன்னா உன்னை நாய் இழுத்துட்டு போயிருந்தாங்க. உண்மைதான், வா இல்லைன்னா நான் இழுத்துட்டு போயிடும். ஆமா, இந்த பேசுறோம்ல, நம்மகிட்ட என்ன இருக்குன்னு யோசி. இந்த எனர்ஜி எல்லாம் நம்ம பிள்ளை எப்படி உருவாக்க முடியும் அப்படின்னு யோசி. கில்ட்டுக்கு ஆளாகாது. ஐயோ, இதுல என்ன பிரச்சனையா இருக்குன்னா, ஒரு வசதியான ஒருவரை பார்க்கிறோம், சொந்தக்காரா இருக்கலாம், இல்லை நம்முடைய இன்னொரு நம்ம பிள்ளையோட படிக்கக்கூடிய இன்னொரு பிள்ளையுடைய குடும்பத்தினுடைய வீட்டை போய் பார்த்து விட்டு வந்து அவர்கள் செய்யக்கூடிய வசதிகள் நம்ம பிள்ளைகளுக்கு செஞ்சு கொடுத்தா, நம்ம பிள்ளைக்கு ஒரு தனி ரூம் கொடுத்து அவனுக்கு ஒரு தனி வீடு கட்டி கொடுத்து அப்படின்னு நமக்கு தோணலாம். அதெல்லாம் தேவையில்லை. அப்படிதான் நீங்க கம்பேர் பண்ணல. இதெல்லாம் பிள்ளைகள் எதிர்பார்ப்பதே கிடையாது. பிள்ளைகள் உங்களோடு இருக்க வேண்டும் என்று தான் ஆசைப்படுங்க. அம்மாவின் அரவணைப்பை விட, தந்தையின் பாதுகாப்பை விட எந்த பெரிய ஏசியரையும் ஒரு கம்ஃபர்ட்டையும் கொடுத்துறாங்க. ஓகே, ஆக்சுவலா சொல்ல போனா அதெல்லாம் நம்ம டிட்டாச் பண்றதுக்கான ஏற்பாடு. முதல்ல அந்த கில்ட்ல இருந்து வெளியில வாங்க. இது இருந்திருந்தால் என் பிள்ளை இப்படி உருவாக்கி இருக்க முடியும். இப்ப என்ன ஆகுது? அதே போலவே நாமும் வாழ வேண்டும் என்று மனைவி வந்து கணவன் இருக்க ஆரம்பிக்கல. அல்லது 2 பேருமே சேர்ந்து கடுமையான ஒரு திட்டத்தை போட்டு இருக்கிறது எல்லாத்தையும் சுருக்கிக்கிட்டு பிள்ளைங்களுக்காக இதை உருவாக்கணும்னு சொல்லி என்ன ஒன்று பண்ண பார்க்குறாங்க. டோன்ட் ட்ரை தட். முதல்ல நம்மகிட்ட என்னெல்லாம் குட் திங்ஸ் இருக்குன்னு முதல்ல பாருங்க. என்னைக்காவது உங்கள்கிட்ட என்னவெல்லாம் இருக்குன்னு பட்டியல் போட்டுருக்கீங்களா? என்னவெல்லாம் இல்லைங்கிறது நம்ம ஒரு பட்டியல் இருக்கு. எதிர் வீட்டில் இருக்கக்கூடிய டபுள் டோர் ஃப்ரிட்ஜ் எங்க வீட்டில் இல்லை. அவங்க வீட்டில் வச்சக்கூடிய பெரிய கார் எங்கிட்ட இல்லை. ஏன் நம்மகிட்ட என்ன இருக்குன்னு முதல்ல யோசிக்க ஆரம்பிச்சுன்னா நம்பிக்கை தானா வந்து நம்ம பிள்ளைங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா போயிடும். இருக்கிறத வச்சு எப்படி வாழணும்னு சொல்லி கொடுத்த அந்த சமூகத்துக்குள்ள இல்லாத பற்றிய கவலை கொண்டு வந்தீர்கள் என்றால் கில்ட்டி கான்சியஸ் அதிகமாக நீங்க உங்கள் அடுத்தோட கம்பேர் பண்ணி கில்ட்டி ஃபீல் வரும். அந்த கில்ட்டி ஃபீல்ல ஏக்கம் வரும். அது வீட்டுக்குள்ள சண்டை வரும். புருஷன் சரியா சம்பாதிக்கிறேன்னு சொல்ல தோணும். ஒரு மனுஷனை குட்டிகரமாக முடியும். அவர்களை போல வர வேண்டும்னா இந்த மந்திரத்தில் மாங்காய் வைக்க வந்துருவாங்க. அது நடக்குமா என்ன? ஒரு நாள் நைட்டு தூங்கி முடிச்சு எந்திரிச்சோடனே மறுநாள் காலை சாப்பாயிரம் எல்லாரும் அந்த ஃபேஸ் கிரீம் போட்டுக்கிறோம். அது மாதிரி வாழ்க்கை மாறமா என்ன மாறாது. டோன்ட் கம்பேர் யுவர்செல்ஃப் வித் எனிஒன். இந்த உலகத்தில் நீங்கள் தனிப்பட்ட முறையில் சிறந்தவர்கள் நம்பிக்கை உங்களுக்கு இருக்கிற போது மட்டும்தான் அடுத்தவர்களோடு ஒப்பிடக்கூடாது என்றாலும் உங்களுக்கு வரும். எப்போது நீங்கள் உங்களை அடுத்தவர்களோடு ஒப்பிடாமல் உங்களிடம் விருப்பப்பட்ட வைத்து அதை வைத்து பெஸ்ட் என்ன பண்ண முடியும் யோசிக்க ஆரம்பிக்கிறீங்களோ, அப்போ ஆட்டோமேட்டிக்கா உங்க பிள்ளைகிட்ட இருக்க பெஸ்ட் என்னன்னு தேட ஆரம்பிச்சிருவீங்க. அவனை கம்பேரே பண்ண மாட்டீங்க, அவளை கம்பேரே பண்ண மாட்டீங்க. உலகத்திலேயே மிக வன்மமானது உங்களை இன்னொருவரோடு ஒப்பிடுவது. அதை விட வன்மமானது உங்கள் பிள்ளையை இன்னொரு பிள்ளையோடு ஒப்பிடுவது. ஒரு நாள் உங்கள் பிள்ளைகளை யாரோடு ஒப்பிடாதீர்கள். எவ்ரிபடி இஸ் யூனிக். நீங்க இப்படி எல்லாரும் ஒப்பிட்டுக்கிட்டே இருக்கீங்க. ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது உங்கள் பிள்ளை, அதுவும் பொம்பளை பிள்ளைகளை ரொம்ப கம்பேர் பண்ணுங்க. பெண் பிள்ளைகளுக்கு அம்மாக்களும் பெருஞ்சட்டை விருந்தருக்கு இடையிலான காரணம் என்பது அவர்கள் யாரோ ஒரு பிள்ளையோடு இந்த பிள்ளையை ஒப்பிட்டு கொண்டே இருப்பாங்க. நாமெல்லாம் எப்போதும் நாம பிள்ளைகளுக்கு பாடம் சொல்லி கொடுக்கக்கூடிய இடத்துலயே இருந்துகிட்டே இருப்போம். யோசிச்சு பார்த்தோம்னா பிள்ளைகிட்ட இருந்து கத்துக்கிறதுக்கு தான் பெரிய பெரிய பல்வேறு விஷயங்கள் இருக்கு. பேரண்டிங்ல ரொம்ப முக்கியமான விஷயம் பிள்ளைகள் இருந்து கற்றுக்கொள்ளும். பேரண்டிங்னாவே நாம அவர்களுக்கு கற்றுக் கொடுக்குறோம் இல்லை, பிள்ளைகள் இருந்து ரிசீவ் பண்றது நிறைய விஷயம். நாம தான் அவர்களை கவனிக்கிறதே கிடையாது. ரொம்ப நுட்பமான அற்புதமான குணாம்சங்களும் கல்ச்சரும் அவங்கள்ட்ட இயல்பாக இவர்கள் அப்படித்தான் இருப்பாங்க. நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது உங்கள் பிள்ளை இன்னொரு பிள்ளையோட ஒப்பிட்டு கொண்டே இருக்கக்கூடிய காலகட்டங்கள்லாம் இருந்திருக்கு. கொஞ்சம் குறைஞ்சிருக்கு, பரவாயில்ல. ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது உங்கள் பிள்ளை இன்னொரு ஒப்பிட்டு கொண்டே இருக்கிறீர்களா? என்னைக்காவது உங்களை அம்மா அப்படின்னு சொல்லி இன்னொரு அம்மாவோட ஒரு பிள்ளை ஒப்பிட்டு இருக்கா? தன் அப்பாவை இன்னொரு அப்பாவோட ஒரு பிள்ளை ஒப்பிட்டு இருக்கா? அவர் சாதாரணமான ஒரு பணியில் இருக்கக்கூடியவராக இருக்கலாம். தன் நண்பனின் அப்பாவை போல கூடுதல் சம்பாத்தியம் பெறாதவராக இருக்கலாம். தன் நண்பனின் அப்பாவிடம் இருக்கக்கூடிய காரவிடம் இல்லாமல் இருக்கலாம். அவரை போல சிறப்பா உயரமா இவர் இல்லாமல் இருக்கலாம். ஒரு அழுக்கு சட்டை போட்டுக்கொண்டு ஆட்டோவில் இருந்து பிள்ளை ஏற்றி செல்லக்கூடிய சாதாரண குடும்பத்து பிள்ளையாக இருக்கலாம். கார்ல போற ஃப்ரெண்டுக்கு டாட்டா காட்டிட்டு சந்தோஷம் அவங்க அப்பா ஆட்டோவில் ஏறி பெருமையா அப்பாவோட வீட்டுக்கு வர ஒரு பிள்ளை. அதுதான் லைஃப். அவன் அப்படிதான் இருப்பான். எப்படி இருந்தாலும் என் தந்தை தான், எப்படி இருந்தாலும் என் பிள்ளை தான். when you accept that people will grow. முதல்ல முக்கியமான விஷயம் parenting, the third important thing, you need to accept that they are. அவர்கள் யாரும் அப்படியே ஏற்றுக்கொள்ளுங்க. உங்கள் பிள்ளைக்கு இருக்கக்கூடிய இயல்பான திறன் என்னவோ அப்படியே ஏற்றுக்கங்க. அவன் எடுத்தோடனே சூப்பர்மேனா பிறக்கணுங்கிற எந்த அவசியம் கிடையாது. அவன் சூப்பர்மேனா பிறக்கணுங்கிற எந்த அவசியம் கிடையாது. எப்படி நீங்க ஒரு பிள்ளையை கம்பேர் பண்ணாம அந்த பிள்ளைகிட்ட என்ன தனித்திறன் இருக்குன்னு யோசிக்க ஆரம்பிக்கிறீங்களோ அப்ப அந்த பிள்ளை எப்படி வளர்க்கணும்னு உங்களுக்கு தெரிஞ்சு இல்லைன்னா இந்த போட்டிக்குள்ள அந்த பிள்ளையை கொண்டு மாட்டி விட்டு அந்த பிள்ளைக்கு எதெல்லாம் வராதோ அதெல்லாம் செய்ய சொல்லி முடிச்சு எடுத்துட்டு
ஏன்னா இப்ப இந்த பிள்ளைய வச்சு யாராவது ஜெயிக்கணுங்கிறதா நம்ம பஞ்சாயத்து. பேரண்டிங்கோட பெரிய பிரச்சனையே தான். யாராவது ஜெயிக்கணும்னா அது வாங்கி வச்சிருக்கக்கூடிய ஒரு பொருள் தான் இந்த பிள்ளை. இவனை வச்சுதான் அவனை ஜெயிக்கணும். நம்மளை கல்யாண வீட்டில் முதல் வருஷம் உட்கார வைக்காதவன், பந்தியில பாதியில எழுப்பினவன், பத்திரிகை கொடுக்காம போன்ல கூப்பிட்டு சொன்னவன், போன இடத்துல முத மரியாதை செய்ய அவனுக்கெல்லாம் பதில் சொல்றதுக்காக வளர்க்கக்கூடிய ஒரு பொருளுக்கு பேர் பிள்ளை. எட்டாளக்கூடிய ஒரு பிள்ளையை நீங்க வளர்க்கவே வேண்டியது. ஃபைண்ட் அவுட் வாட் ஆர் தி ஸ்பெஷல் டேலண்ட்ஸ் தட் ஹேவ். ஒண்ணுமே தெரியாதுன்னு ஒருத்தன் கிடையவே கிடையாது. 7G ரெயின்போ காலனி படத்துல பாரு இந்த பையனுக்குள்ள என்னமோ இருக்குன்னு ஒரு அப்பா சொல்லுவார்ல, அந்த மாதிரி ஒண்ணுமே இல்லாத பிள்ளை ஒண்ணு இருக்கா என்ன? நீங்க நினைக்கிற இந்த பிள்ளைகிட்ட இல்லாம இருக்கலாம், அப்படி இருக்க வேண்டிய எந்த அவசியமும் கிடையாது. நீங்கள் நினைக்கக்கூடிய ஒரு திறன் தான் ஒரு பிள்ளைகிடம் இருக்க வேண்டும் என்ற எந்த அவசியம் கிடையாது. அந்த பிள்ளையின் திறன் என்ன என்பதை அறிந்து அதற்கேற்றாற்பட்ட வாய்ப்புகளை உருவாக்கி கொடுங்க. ஆக்சுவலா சொல்ல போனா 15-20 ஆண்டுகளுக்கு முன்னதாக இப்படி ஒரு பிள்ளைகள் ஒரு திறன் இருந்த காரணத்தினாலே ஜெயிப்பாரா அப்படின்னு கேட்ட முடியாது. இன்னைக்கு அப்படி முடியும். பேசும் திறன் இருக்கும் பிள்ளை ஜெயிக்க முடியும், வரையும் திறன் இருக்கும் பிள்ளை ஜெயிக்க முடியும், விளையாட்டில் திறன் இருக்கும் பிள்ளை ஜெயிக்க முடியும். அடிப்படையில் கல்வி என்பது அவசியம், நாம் இருக்கவே இல்லை. அதுக்காக எஜுகேஷன் போர்ட்டபிலிட்டி, எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ், பேஷன் நினைச்சுக்கிற பைத்தியக்காரத்தனமான வேலையெல்லாம் செய்யப்படாது. அதே நேரத்தில் பிள்ளைகள் இருக்கக்கூடிய தனித்திறன் என்னவென்று நீங்கள் அறிய வேண்டும் என்றால் அந்த பிள்ளையை தான் கவனிக்கணும். அந்த பிள்ளை இன்னொரு பிள்ளையோடு ஒப்பிட்டுக் கொண்டே இருக்கக்கூடிய வேலையை எப்போது நீங்கள் எடுத்துக்கிறீர்களோ இயல்பாகவே உங்கள் பிள்ளைகளின் தனித்திறன் என்ன என்பது உங்களுக்கு தெரிந்துவிடும். அந்த பிள்ளை எந்த பாதையில் வழிநடத்த வேண்டும் என்பது புரிந்துவிடும். டோன்ட் ட்ரை டு டு எனி டேமேஜ் கண்ட்ரோல். முதல்ல நீங்க கிற்கலையும் வெளியில் வாங்க. நீங்க சிறந்த அம்மா அப்பா தான். இது ஒரு பெரிய பிரச்சனை. இப்போது இருக்கக்கூடிய பெற்றோர்லாம் மோசமானவர்கள் அப்படின்னு வாட்ஸ்அப்ல மெசேஜ் வந்து அது இன்னொரு பேரண்ட் குரூப்புக்கு அனுப்புறது. நீங்களே தான் அனுப்பிடுங்க. இதுல கண்ணாடியை பத்தி வச்சு தூக்குறது. நான் ஒண்ணு சொல்லட்டுமா, இதற்கு முந்தைய தலைமுறை அம்மா அப்பாக்களை விட நீங்கள் சிறந்த அம்மா அப்பாக்கள். அந்த காலத்துல தான் மிக பொறுப்பாக இருந்தாலும் ஒண்ணுமே கிடையாது. 8 பிள்ளை பத்திருப்பாங்க. எந்த பிள்ளை எத்தனாவது பிள்ளைனே தெரியாது. பழைய காலத்தை குறை சொன்னா சண்டைக்கு ஒரு யாரும் சொல்றது கிடையாது. நான் சொல்றேன், உங்க அப்பா உங்களை தூக்கி இடுப்புல வச்சிருக்காரா? இப்படிதான் உங்க பிள்ளைய தூக்கிட்டு ஸ்கூட்டில சுத்திக்கிட்டே இருக்கீங்களே. ஸ்கூலு ஸ்போர்ட்ஸ் லொட்டு லொசுன்னு வந்து இவ்வளவு பேரண்ட்ஸ் மேல வந்து உட்காருவாங்களா? முன்னால பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங் என்னைக்காவது உங்க அப்பா வந்திருக்கிறாரு? பண்ணிட்டாங்களா என்ன? ஆக்சுவலா உங்களை குறை சொல்லலாம். அவங்க காலகட்டமே அப்படிதான். வறுமையிலே வாழ்ந்து கொண்டது ஒரு காலகட்டம். மிடில் கிளாஸ்க்கு கீழே நம்ம இருந்தோம். அப்பா கடையில வேலை பார்ப்பறாடி கடை வச்சிருப்பாரு. காலையில மனுஷன் 7 மணிக்கு எந்திரிச்சு போனா ராத்திரி 9 மணிக்கு நம்ம தூங்கிட்டு இருக்கோம். மடியில தூக்கி போட்டு கொஞ்சிட்டு தூங்கிட்டு 2 காராச வாயை வச்சு பிள்ளை சாப்பிடறான்னு சொல்லிட்டு பல்ல போட்டு ஆட்டி திங்க வச்சுட்டு தூங்குவார். அவ்வளவுதான் முடியும் அவரால். அவ்வளவுதான் ஹேப்பன். ஆனா இன்னைக்கு நம்ம அப்படியே இருக்கோம். கூடவே சுத்துறாங்க. ஒட்டி பிறந்த இரட்டை பிள்ளைகள் கூட இருக்காங்க. அம்மாவும் அவளும் ஸ்கூட்டியில எப்படி ஒட்டிக்கிட்டே போகுது, தூக்கிட்டே போகுது, உட்காந்து படிச்சுக்கிட்டே போகுதுங்க. பின்னால திரும்பி வச்சு படிச்சுக்கிட்டே வராங்க. அப்பா கொண்டு அங்க வராரு, பையன் கொண்டு இங்க வர்றாங்க. நீங்க தான் கூடுதலா வேலை பார்த்துட்டு இருக்கீங்க. ஆக்சுவலா இது ரெண்டு கெட்ட பேரண்ட்ஸ். நல்ல பேரண்ட்ஸ் நீங்களாம். நாமளா தான் நினைச்சுட்டு இருக்கோம். உங்களை கில்ட்டிலே வச்சிருக்கிறது ஒரு அரசியல். நீங்கள் ஆகச்சிறந்த பெற்றோர்கள். உலகத்துல எந்த மூலையிலும் பிள்ளைகளுக்காக இப்படி ஒரு வாழ்க்கையை வாழுங்க அப்பா அம்மா கிடையவே கிடையாது. இது ஓவர் டோஸ். ஆக்சுவலா சொல்ல போனா நீங்க சும்மா இருங்க. டியூஷன் நடந்து போகட்டும், பள்ளிக்கூடத்துக்கு பஸ்ல போகட்டும், அவன் வேலையை பார்க்கணும். கடைசி வரைக்கும் அவனை ப்ரொடெக்ஷன்ல வச்சிருக்கேன், சேஃப்டி நெட்ல வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு கேஜுக்குள்ள வச்சிருக்காங்க. பாதுகாப்பாக இருப்பது வேறு, பிள்ளையை கூண்டுக்குள் அடைத்து வைத்திருப்பது என்பது வேறு. சுயமாக சிந்திக்கக்கூடிய பிள்ளை தான் வளரும். முதல் அதை நீங்க புரிஞ்சுக்க. பத்திரமாக பிள்ளைகளை கரை சேர்க்க வேண்டும் என்ற ஓவர் பொசசிவ்னஸ்லையும் பிள்ளைகள் ஆளாக்கி விட வேண்டும் என்ற தவிப்பிலும் கடைசியில் உங்களையும் எடுத்துட்டு கில்ட்டே ஆகிட்டு கம்பேர் பண்ணிட்டு எதற்காக இவ்வளவு குழப்ப குழம்பிங்க. சாதாரணமா வளர்ந்த பிள்ளைங்க அதெல்லாம் தோக்கெல்லாம் போகாது. இட் இஸ் an easy thing. நீங்கள் உங்கள் காலகட்டத்தில் வளருவதற்கான வாய்ப்புகள் குறைவாக இருப்பதனால இப்போதெல்லாம் வளருவதற்கான வாய்ப்புகள் குறைவாக இருக்கும். நீங்களாக கற்பிதம் செய்து கொண்டிருக்க வேண்டாம். இப்போது வளர்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. அவர் சில அடிப்படை விஷயங்கள் நாம் பின்பற்ற வேண்டிய அவசியம் இருக்கிறது. அதனால சொன்னேன், டோன்ட் ஃபோக்கஸ் ஆன் வாட் யூ டோன்ட் ஹேவ், தட் ஃபோக்கஸ் ஆன் வாட் யூ ஹேவ். உங்களிடம் என்ன இருக்கோ அதை வச்சு பாருங்க. அப்புறம் அடுத்து இந்த தலைமுறை பிள்ளைகள் ஆக்சுவலா ஃபாஸ்ட் சேஞ்சிங், ராபிட் சேஞ்சிங் ஜெனரேஷன் உங்களுக்கு சொல்றாங்க. இந்த ஜென் ஆல்பா ஜென் பீட்டாலாம் சொல்றாங்கல்ல, 2K கிட்ஸ்லாம் முடிஞ்சு போயிட்டாங்க. இப்போ உங்களோட பிள்ளைங்களா ஜென் ஆல்பா ஜென் பீட்டா. இது அடிப்படையாக சில குணங்கள். முதல் குணம் அது நம்ம வச்சிருக்க பேர் அடங்காப்படா இருக்கலாம். சொல் பேச்சு கேட்க மாட்டாங்க. முதல் குணம் சொல் பேச்சு கேட்பதை போல. என்னை போல பிள்ளை சொல் பேச்சு கேட்பது. உங்க அப்பா போய் கேட்டாதான் தெரியும் நீங்க என்ன கேட்டீங்க. இந்த பசங்க பெரியா கேட்க மாட்டாங்க. மூணாவது, நன்றி உணர்வு இவர்களுக்கு பெருசாக இல்லை அப்படின்னு ஒரு அபிப்பிராயம் நமக்கு இயல்பாகவே இருக்கு. இதெல்லாம் ஒரு சொசைட்டி எவால்வ் ஆகிறப்ப பிள்ளை அப்படிதான் எவால்வ் ஆகும். டீச்சர்ஸ் குணம் இருக்கும். டீச்சர்ஸை மதிக்கிறதே இல்லை. நாங்களாம் எங்க டீச்சர்களை எப்படி பார்த்தோம் தெரியுமா? ஒரு கடவுளை போல பார்த்தோம். கடவுள் மாதிரிலாம் பார்க்க வேண்டாம். ரெசிப்ரோகேஷன் இல்லை, நன்றி இல்லை. ஒன்று சொன்னோம்னா மரியாதை திரும்ப பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க, பதிலாம் சொல்ல மாட்டேங்க. இது இமோஜி வேர்ல்ட். எஸ் ஓகே பெஸ்ட் முடிச்சு போயிடுவேன். இந்த மொழியை அவ்வளவுதான். நீளமா பேசுற கதையே கிடையாது. அப்ப ரியாலிட்டியில டெக்னாலஜி ஒரு பக்கம் இழுத்து இருப்பது, அவன் நீங்க ஒரு பக்கம் இழுத்து வர வேலையை பார்க்கற மாறாக ஒரு மீது கோவப்பட முடியாது. ஒவ்வொரு தலைமுறைக்கும் ஒரு சைக்காலஜி உண்டு. இது நான் ரெசிப்ரோகேட்டிவ் ஜெனரேஷன். இவர்கள் கல்வியோடு பேசுகிறவர்கள் அதிகமாக. இந்த கல்வியோடு பேசுவதை குறைப்பதற்கான ஏற்பாடுகளை நீங்கள் செய்யாமல் இவன் பாரு சரியாவே ரெசிப்ரோகேட் பண்ண மாட்டேங்கிறான், சரியா பதில் சொல்ல மாட்டேங்கிறான், தெரிஞ்சுக்காது. நான் சொல்ல ஃபாஸ்ட் ராபிட் சேஞ்சிங் ஜெனரேஷன் இவன் தான். ஏஐ தான் வந்ததுல இருக்கிறதே ஃபாஸ்டஸ்ட் சேஞ்சிங் டெக்னாலஜி. என்ன வேணாலும் பண்ணி கொடுக்குது. அடுத்த ஒரு மாசத்துல இன்னொரு நிகழ்ச்சி வச்சு கோபிநாத் தேதி கிடைக்கலாம் என்கிட்ட பர்மிஷன் வாங்கி இங்க என்ன ஒருத்தன் பேசிட்டு கோபிநாத் வீட்டில் கையில் எழுதி தூங்கிட்டு இல்லையா? அப்படி இருக்க இந்த ஜெனரேஷன் பெரும்பாலும் கருவிகளோடு பேசுறது. கருவிகள் ஒற்றை கான்வர்சேஷன் மெத்தடாலஜி.
இப்போ கூகுள்கிட்ட போயிட்டு ஒரு விஷயம் கேட்டால் கூகுள் பதில் சொல்லும். ஏஐ டூல்ஸ் எந்த சாட்ஜிபிடி இல்லை கான்வாக்டர் எந்த ஒன்று கேட்டால் அது பதில் சொல்லும். திரும்ப எழுத்தெல்லாம் கேட்காது. நீங்கள் கூகுள்கிட்ட போய் வாட் இஸ் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஆர்காட் அண்ட் வேலூர் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறீங்க. அது ஒரு 30 கிலோமீட்டர் சொல்லுது, 20 கிலோமீட்டர் சொல்லுன்னு வச்சுக்கல. நீங்கள் 2வது கேளுங்க சொல்லும், 3வது கேளுங்க சொல்லும், 100 தடவை கேளுங்க திரும்ப திரும்ப சொல்லும், 1000 தடவை கேட்டாலும் சொல்லும். அவனை பொறுத்த வரைக்கும் எதிர்த்து பேசாதவங்களாம் சரியான. நம்மகிட்ட கேட்டால் என்ன சொல்லுவோம்? 2 தடவை சொல்லுவோம். 3வது அறிவு இருக்கா? எத்தனை தடவை கேட்பேன்? 2 தடவை சொன்னேன்ல, மண்டையில் ஏற்றி தெரியாதா, முட்டாளாடா நீ அப்படின்னு கேட்போம் இல்லையா? அப்ப எதிர்த்து பேசாத மனிதர்களோடு புழங்கக்கூடிய பிள்ளைகளாக இவர்கள் இருக்கிறார்கள் என்ற கவனத்திற்குள் நாம் வரணும். ஏன் ஒருத்தர் இப்படி பிஹேவ் பண்றானா, இங்க இருக்கக்கூடிய சூழ்நிலை எப்படி இருக்குன்னு நீங்க கவனிக்கணும். They talk to machines most of the time and they don't react. எதிர்த்தான பேசாதுங்க இந்த கருவிகள்லாம். அப்போ ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் கன்வீனியன்ஸ் மாதிரி எதிர்த்து பேசுகிற மனிதர்களோடு புழங்குவதற்கான மனநிலையே இவர்களுக்கு இல்லை. பீப்புள் யாரெல்லாம் ஆர்கியூ பண்றாங்களோ அவங்களாம் கெட்டவங்கிற மாதிரி ஒரு அபிப்பிராயத்துக்குள்ள வர்றோம். அப்ப கான்வர்சேஷனே பில்ட் பண்ணல. ஒன் வே கம்யூனிகேஷன் அந்த பிள்ளைங்க இருக்காங்கிறது உங்களுக்கு தெரியுதா இல்லையாங்கிறது தெரியல. நாமளா பெருமையா பிள்ளை எப்போதுமே பார்த்தா உட்காந்து கூகுள்ல கண்டுபிடிக்குது, ஏஐ டூல்ஸ்லாம் யூஸ் பண்ணுது, யூடியூப்ல அவனே வீடியோ போடுவான். இதெல்லாம் ஒரு சாதனையா? நீங்க பெரிய சாதனை நினைக்கக்கூடிய கருவிகள்லாம் ரொம்ப சப்பையா மறுநாள் காலையில சாதாரணமாயிரும். இன்னைக்கு நீங்க பேசிருக்க ஏஐ டூல நாளைக்கு குவாண்டம் பிசிக்ஸ் வந்து அடிச்சு தூக்கி காலி பண்ணிட்டு போயிடும். இந்த ஏஐ நிக்குமான்னு தெரியாது. இந்த உலகத்துல பல டெக்னாலஜி நின்னதே கிடையாது. நீங்கள் பார்த்து எந்த பல கருவிகள் கிடையாது. பேஜர் கிடையாது, பிளாக்பெரிங்கிற போனே இப்ப கிடையாது. ஆப்பிள் வந்து இப்ப பிளாக்பெரி சொன்னா டாக்குமெண்ட் கொடுக்க மாட்டாடா. ஆப்பிள் ஒரு டாய் ஆப், நான் வந்தா வாரி தூண்டு போயிட்டான், ஒரு ரூபாய் இல்லை. ஆப்பிள் வாங்க வரிசை இருந்தவங்களாம் அடுத்த மாடல் மொக்கையா போறாடா அப்படிங்கிற அடுத்து என்னன்னு கேட்டுக்கிட்டு தான் செவ்வாய் கிரகத்துல குடியேற்றுவமான எலன் மஸ்க் ஏதோ வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். என்ன நடக்குதுன்னு எவருக்குமே தெரியல. அவ்வளவு ஃபாஸ்ட் ரேபிட் சேஞ்சிங் இருக்கக்கூடிய இந்த ஒரு காலகட்டத்தில் டெக்னாலஜிலாம் ரொம்ப எளிதாக பழமையா போயிரு. இன்னைக்கு தேவைப்படக்கூடியது ஹியூமனிட்டி தான். மனிதர்களை கையாளும் அறிவு தான் இன்னைக்கு மிகப்பெரிய அறிவு ஒழிய கருவிகளை கையாளும் அறிவு மிகப்பெரிய அறிவு இல்லை. அவர்கள் எந்த சூழலில் இருக்கிறார்கள் என்று கவனியுங்கள். அவர்கள் கருவிகளோடு அதிகம் பழங்கக்கூடிய பிள்ளைகளாக இருக்காங்க. அதுக்காக டெக்னாலஜி வேணாம் நான் சொல்லல. டெக்னாலஜியோட அதிகம் பழங்கக்கூடிய பிள்ளைகளை மனிதர்களோடு உறவாடுவதற்கான ஏற்பாடுகளை செய்யும். It is a high time that you need to make a conversation with your kids. உங்கள் குழந்தைகளோடு நீங்கள் உரையாட தயாராக இருக்க வேண்டும். கருவிகளால் செய்ய முடியாத மனிதனால் மட்டுமே செய்யக்கூடிய வேலைகளை செய்கிறவர்களுக்கு தான் எதிர்காலம் கைவசப்படும் அப்படின்னு சொல்றான். ஏன்னா இது எல்லாத்தையும் ஏஐ செஞ்சுட்டு போயிடும் இல்லையா? 10 முறை அதுக்கிட்ட கணக்கை கொடுத்தீங்கன்னா 11வது முறை அது தப்பா சரி பண்ணி கரெக்டாக அதுவே ரிசல்ட்டை சொல்லிட்டு போயிடும். நீங்கள் ஆங்கிலத்தில் தப்பா ஒன்று அடிச்சுன்னா நாளைக்கு இருக்கக்கூடிய ஏஐ டூல்ஸ் அதை சரியா பண்ணி கொடுத்துரும். அவ்வளவுதானே? இன்னைக்கு வாட்ஸ்அப்ல நீங்க ஒரு மெசேஜ் அனுப்புறது கூட ஏஐ டூல்ஸ் போய் கேட்டு அனுப்பலாம். கோபிநாத்தை பற்றி ஒரு பயோகிராஃபி பண்ணா உடனே கேட்டீங்கன்னா அது உடனே தகவல் தரும். தேடியெல்லாம் எடுக்கிறது அவசியம்லாம் இல்லை. ஒரு பேச்சு போட்டி ப்ரிப்பேர் பண்றதுக்கு 10 புத்தகத்தை தேடி அழிந்த காலம்லாம் இப்ப கிடையாது. அந்த தலைப்பு சொன்னா சாட்ஜிபிடி கையில கொடுத்து வந்து சொல்லிட்டு போயிடுவாங்க. அப்ப மனிதனின் வேலை என்னங்க? உரையாடுவதுதான், மனிதர்களை கையாளுவதுதான். இப்பவே நிலைமை அப்படிதான். நீங்க கவனிச்சு பாருங்க. நம்ம குடும்பத்துல பயங்கரமான பெரிய படி படிச்சுட்டு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒருத்தர் அம்மாஜி வாங்கி உட்காந்துருப்பான். அவனோட நீங்க உரையாடுறீங்க. நம்ம கல்யாண வீட்டில் எல்லாத்தையும் எடுத்து போட்டு கைதியை மடிச்சு கட்டிட்டு சொந்தக்காரங்க சமாதானப்படுத்தி அண்ணே அடுத்த பந்தி வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, அண்ணே நம்ம வீட்டு கல்யாணம் புரிஞ்சுக்கிறேனே அப்படின்னு சொல்லி மேனேஜ் பண்ணி எல்லாத்தையும் எடுத்துட்டு போறான் பாருங்க. அவனுக்கு தான் இன்னைக்கு மரியாதை. ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணான் அவனுக்கு மரியாதை. அவனுக்கு ஒரு தரிசோறு மட்டும்தான். People, those are the capability to handle people are the most powerful people in the future. Because rest of the things will be taken care by technology. Technology மேல ஃபாண்டா எல்லாம் கிடக்காதீங்க. டெக்னாலஜி ஒரு சுமாரான விஷயம். இன்னைக்கு உங்க கையில் இருக்கக்கூடிய ஒரு போன்ல இருக்கக்கூடிய டெக்னாலஜி வச்சு தான் ஃபர்ஸ்ட் ஸ்பேஸ் கிராஃப்ட் போட்டிருக்காங்க. தெரியுமா உங்களுக்கு? வானத்துல ஏவனாலும் ராக்கெட், அது வந்து டெக்னாலஜி உங்க போன்ல இருக்கு. என்னென்ன அவ்வளவு சாதாரணமா மாறிடும் டெக்னாலஜி. ஒரு நாள்ல பெரிய விஷயமா பேசப்படுகிற டெக்னாலஜி மறுநாள்ல ஒண்ணுமே இல்லாம போகும். டிவி காரங்க வீடு அப்படிலாம் ஒண்ணு இருந்துச்சு. நீங்க சின்ன பிள்ளையா இருக்கும், ஞாபகம் இருக்கா? டிவி காரங்க வீடுமா, அந்த வீட்டை மட்டும் தான் டிவி இருக்கும். அவங்க வீட்டை யாருமே பழச்சிக்க மாட்டாங்க. யாருக்கு படம் போடையில போய் பார்க்கலாம். எல்லா பொருளும் விலை குறைஞ்சு போச்சு. 4 டிவி வச்சிருக்கா வீட்டுல. கக்கூசுல தான் டிவி மாட்டி வச்சுட்டான். டெக்னாலஜி வளர்ந்துட்டே போகும், விழுந்துரும். என்னைக்குமே விழாதது ஹியூமன் டேலண்ட் தான், பீப்புள் மேனேஜ்மெண்ட் தான், கம்யூனிகேஷன் தான், டெசிஷன் மேக்கிங் தான், ப்ராப்ளம் சால்விங் தான். Mark my words, people, those are the capability to solution, give solutions are the masters of the futures. ஒரு ப்ராப்ளத்தை யாரால சால்வ் பண்ண முடியுதோ அவங்க தான் ஃபியூச்சர்ல மாஸ்டர். அப்ப ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ண பசங்களுக்கு ரெடியா எல்லாத்தையும் கொடுங்க. லெட் தம் ஃபேஸ் ப்ராப்ளம்ஸ், லெட் தம் கம் டு சொல்யூஷன்ஸ். எல்லா சொல்யூஷனையும் நீங்களே கொடுங்க. நான் பார்த்துக்கிறேன், அப்பா பார்த்துக்கிறேன், அம்மா பார்த்துக்கிறேன். ஏன்னா தியாகிப்பட்ட வேணுமா இல்லையா? அவர் பிள்ளை இது கூட செய்ய விட மாட்டாங்க. போற போக பார்த்தா பாத்ரூமே போக விட மாட்டேங்க. முடிஞ்சா நானே அவனுக்காக போறேன். நீங்க எவ்வளவு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணீங்களோ அவ்வளவு டேலண்ட் நீங்க. அவ்வளவுதான் சயின்ஸ்ங்கிறது. என்ன? there is a problem, there is a solution. இதை செய்யறவன் யாரு? அவன் தான் இன்ஜினியர் இல்லையா? இங்க ஒரு பிரச்சனை இருக்கு, இந்த பிரச்சனையை நான் ஃபிக்ஸ் பண்ணணும். இதை ஃபிக்ஸ் பண்றவனுக்கு பேர் தான் இன்ஜினியர். இதை ஃபிக்ஸ் பண்றவன் தான் டேலண்டட் பர்சன். பிசினஸ்ல ஆண்டர்பிரனர் யார்? பிசினஸ்ல இப்படி ஒரு ப்ராப்ளம் இருக்கு, அதை ஃபிக்ஸ் பண்றவன் தான் பாஸ், மத்தவன மேனேஜர் இல்லையா? ஒரு பள்ளிக்கூடம் நடக்குது, இந்த பள்ளிக்கூடத்துல ஒரு பிரச்சனை இருக்கு, அதை ஃபிக்ஸ் பண்றது யார்? அவன் தான் பாஸ்.
People, those who have the capability to solve the problems are the masters of the future. யாருக்கெல்லாம் பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுக்கும் திறன் இருக்கிறதோ அவர்கள் தான் எதிர்காலத்திலே மிகச்சிறந்த வல்லுநர்களாக வரப்போகிறார்கள். ஃபேஸ்புக்கை ஹேண்டில் பண்றவனோ, சோசியல் மீடியாவை ஹேண்டில் பண்றவனோ, லைக்ஸ் வாங்குறவனோ, ரீல்ஸ் போடுறவனோ மாஸ்டர் கிடையாது. அந்த ப்ராப்ளத்தை சொல்யூஷனை கொண்டு வராம பாருங்க. இன்ஸ்டாகிராம் தனக்கு ஒரு பக் ஏற்பட்டா அதை சரி பண்றதுன்னு அத்தனை பேர் சயின்டிஸ்ட் வச்சிருக்கான். அவன் தான் மாஸ்டர். டக்குன்னு வாட்ஸ்அப் ஒரு நாள் விழுகுதுல 10 நிமிஷத்துல ரெக்கவர் பண்றாம பாருங்க. ஒருத்தன் சொல்யூஷன் கொடுக்கலாம் பாருங்க. உலகத்துல எங்கேயோ உட்காந்து உலகம் முழுக்க பயன்படுத்தக்கூடிய ஒரு அப்ளிகேஷன்ல ஒரு பக் விழுந்து உலகம் முழுக்க ஒரு நிமிஷம் அது ஆஃப் ஆகி ஆன் ஆகுதுல, அதை ஒரு நிமிஷத்துக்கு ஒருத்தர் ரெட்ரீவ் பண்றா பாருங்க. 150 கோடி பேர் ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு அப்ளிகேஷனை ஒருத்தர் ஹேண்டில் பண்றான்ல, அந்த வித்தக்காரன் தான் கிங்கு. மற்றவெல்லாம் அவனுக்கு கீழே தான். Let them face the problems, let them come with the solutions. Give them problems. அவ்வளவுதான். பொம்மை வாங்கி கொடுக்குறது ப்ராப்ளம் வாங்கி கொடுங்க. பயப்படாதீங்க, ஃபேஸ் பண்ணுவாங்க. நம்மளாம் அப்படி தான் ஃபேஸ் பண்ணி தான் வந்தோம். ரேடியோ கண்டுபிடிச்சு நீங்கள் என்ன பண்ணி ஞாபகம் இருக்கா? எடுத்து அப்பா திட்டுவாங்க. அப்பா போன பிறகு எடுத்து போட்டு பிரிச்சு அந்த ஒயரை வாயில வச்சு கட்டிச்சு பச்சை ஒயரையும் சிகப்பு ஒயரையும் சேர்த்து கரக்கரன்னு சத்தம் வந்து ஏதோ ஒன்று பட்டைசியில் எஸ்பிபி பாடினாரா இல்லையா? 150 ரூபா டிரான்சிஸ்டர் பாட வச்ச பரம்பரை நம்ம பரம்பரை. We have the capability. That's one problem solution. இப்போ எவ்வளோ பொருளை ஏதாவது தொட்டா கையை ஓடிச்சு போயிருக்கீங்க. போய் தொலையுதுங்க. பொருளே அவன் சரி பண்ணாட்டியும் போகட்டும், அட்டம் பண்றான்ல, let them attempt. இந்தியன்ஸோட பிரெயின் அப்படிதான் எவால்வ் ஆயிருக்கு. ஒரு பிரச்சனைக்கான சொல்யூஷன்ஸ் அவன் இயல்பாகவே இருக்கு. நம்மகிட்ட ப்ராப்ளம் சால்விங்ல ரொம்ப நேச்சுரல் கேப்பபிலிட்டி. நீங்களாம் டெக்னாலஜி சைடில் போயிட்டு இருக்கீங்க, ப்ராப்ளம் சால்விங்ல போங்க. முதல் நாள் வச்ச சாம்பார்ல தண்ணியை ஊற்றி ரசம் ஆக்குற வித்தையெல்லாம் கண்டுபிடிச்சவன் நாம தான். ரசத்திலேயே பருப்பு கொஞ்சம் போட்டு வந்தவன்ட்ட பருப்பு சாம்பார்னு சொல்லி ஏமாத்தி ஊற்றுற கெப்பாசிட்டி நமக்கு இருக்கு. நான் சொல்ற சிம்பிள் ஏரியாவில் சொல்றேன். We are naturally problem solve people. ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணட்டும். பொருளாதார ப்ராப்ளத்தை பசங்க சால்வ் பண்ணட்டும். ஷார்டேஜ் ஆஃப் மணி கொடுங்க, பாக்கெட் மணியை குறைங்க, அதுக்குள்ள எப்படி வாழணும்னு கற்றுக் கொடுங்க. பிள்ளைகளை கம்ஃபர்ட்லாம் வளர்க்காது. ஏன்னா ஏற்கனவே சமூகம் கம்ஃபர்டபுளாக தான் இருக்கு. ஒரு தகவலை பெறுவதற்கு 4 நாட்கள் ஆன இடத்துல 4 நிமிஷத்துல தகவலை பெறக்கூடிய அளவுக்கு சுமூகமாக சமூகம் இயல்பாகவே வசதியாகத்தான் இருக்கிறது. ஒரு பொருளை பெறுவதற்கு 1 மாதம் காத்திருந்த காலம் எல்லாம் போய் உடனடியாக அந்த பொருளை பெறுவதற்கான சூழல் இயல்பாகவே வந்திருக்கிறது. தியேட்டர்ல டிக்கெட் கிடைக்கலன்னா 1 மாசம் கழிச்சு பக்கத்துல போய் படம் பார்த்த கதையெல்லாம் முடிஞ்சா 3 நாள் கழிச்சு ஓடிடியில் போடுறான். நீங்க பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம். 1 மாசத்துல டிவியில போடுறான். இன்னும் சொல்ல போனா படம் வந்த வரைக்கும் திருட்டு வீதியில போட்டு விடுறான். எவ்ரிதிங்ஸ் ஆக்சஸபிள், எவ்ரிதிங்ஸ் அவைலபிள். அப்போ அவைலபிலிட்டி ஆக்சஸபிலிட்டி ஈஸி ஆயிடுச்சுன்னா இங்க சால்வ் பண்றவன் தான் புத்திசாலி. ப்ராப்ளம் சால்விங், டெசிஷன் மேக்கிங், 2 important characters your kids should have. அப்போ சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் கொடுங்க. நான் சின்ன பிள்ளையா இருக்கப்ப எங்க சொந்தக்கார டாக்டர் இருந்தார். நானும் என்னுடைய நண்பன் ஒருத்தரும் ரொம்ப க்ளோஸ், 2 பேரும் கிளாஸ்மேட்ஸ். அவர் எங்ககிட்ட செவ்வாய்க்கிழமை சந்தைக்கப்போ 20 ரூபா பணம் கொடுப்பார். பணம் கொடுத்து போய் பொருட்கள் வாங்கிட்டு வாங்க அப்படிம்பார். என்ன வாங்கணும்? என்னமோ வாங்க. ஒரு வீட்டுக்கு என்ன வேணுமோ வாங்க. 20 ரூபா இப்போ பண்ண நல்ல பணம் ஓரளவு. 20 ரூபாயை கொடுத்து சந்தைப்பேட்டையில போய் 2 பேரும் பொருள் வாங்குங்கன்னு அனுப்பிடுவார். என்ன வாங்கணும் சொல்ல மாட்டார். நீயே கண்டுபிடிச்சிக்க, நீயே வாங்கிக்க. நாங்கள் 2 பேரும் போவோம். போயிட்டு எங்கள் ஃப்ரெண்ட் அம்மா கிட்ட கேட்போம், நீங்கள் என்ன சமைக்க போறீங்க 2 நாள் கழிச்சு, எத்தனை நாளைக்கு தாங்குவோம்? அவங்க சொல்லுவாங்க வெண்டிக்காய் எத்தனை நாள் தான் தாங்குவோம், கத்திரிக்காய் எத்தனை. அப்புறம் எங்க மாட்டேன் போவோம். அம்மா உனக்கு என்ன வேணும்? தக்காளி இவ்வளவு வாங்க, தக்காளி இப்படி வாங்க, சின்ன வெங்காயம் பெருசா வாங்க, பெரிய வெங்காயம் சின்னதா வாங்க, வெட்டிக்காய் உடைச்சு பார்த்து மீனை செதில பிரிச்சு வாங்க, போ நில்லு விலை பேசி இவ்வளவு சொன்னா இவ்வளவு கேளு. போனோம், விசாரிச்சோம், செஞ்சோம், போனோம், வந்தோம், போனோம், எழுந்தோம். 20 ரூபாய்க்கு பொருள் வாங்கிட்டு வந்தோம். இன்வெஸ்ட்மெண்ட் 20 ரூபா தான் இன்னைக்கு வரைக்கும் நிற்குது. இட்ஸ் வாக்கிங் அவுட் ஈவன் டுடே. நெகோசியேஷன் ஸ்கில்ஸ். நீங்களாம் 10,000 ரூபாய்க்கு பொம்மை வாங்கி கொடுக்கறது, 4,500 ரூபாய்க்கு ஸ்கூட்டர் வாங்கி கொடுக்குறது, கார் வாங்கி கொடுக்கலாம் நிறுத்திட்டு ப்ராப்ளம் வாங்கி கொடுங்க. லெட் தம் ஃபேஸ். கடைக்கு போனா அவனை பொருள் வாங்கிட்டு மீதி எவ்வளவு கேட்டு வாங்கிட்டு வர சொல்லுங்க. கடைக்காரோட பேச சொல்லுங்க, மனிதர்களோட பேச சொல்லுங்க. நீங்க கொடுக்குற கம்ஃபர்ட் இந்த உலகம் கொடுக்க போறது கிடையாது அவங்களுக்கு இல்லையா? அப்ப உங்களுடைய வளர்ப்பு முறைக்கும் வாழ்க்கை முறைக்கும் தொடர்பு இருக்கணும். வெளி உலகத்துல சவால் இருக்குது, வெளி உலகத்துல திட்டுவாங்க, வெளி உலகத்துல கோச்சுப்பாங்க, வெளி உலகத்துல எதிர்ப்பாங்க, வெளி உலகத்துல நீங்க வளரும் போது தடுப்பாங்க. இவ்வளவு பிரச்சனைகளை எதிர்கொள்வதற்கான துணிச்சலை உங்களுடைய பேரண்டி கொடுக்குற மாறாக அவனை பத்திரமா கொண்டு போய் சிரிக்காது கொண்டு புதைச்சுட்டு வருவோம்னா புதைக்க முடியாது. இட்ஸ் நாட் கோயிங் டு ஒர்க் அவுட். இட்ஸ் a fast rapid changing. நாளைக்கு எது சாஸ்வதம் மட்டும் நமக்கு தெரியாது. இந்த ஏஐ டெக்னாலஜி இருக்கலாம், ரோபோட்டிக்ஸ் இருக்கலாம், டேட்டா அனலிட்டிக்ஸ் இருக்கலாம், இல்லாம போகலாம். ஆனா மனுஷன் இருக்கிற வரைக்கும் எவனுக்கெல்லாம் நெகோசியேஷன் ஸ்கில் இருக்கோ, யாருக்கெல்லாம் டெசிஷன் மேக்கிங் ஸ்கில் இருக்கோ, யாருக்கெல்லாம் ப்ராப்ளம்ஸ் இது இருக்கோ, அவெல்லாம் தில்லாம் நிமிர்ந்து நிற்க முடியும். கவலைப்படாம விடுங்க. இப்ப தேவைப்பட போறது அந்த ஸ்கில் தான். ஏன்னா டெக்னாலஜி ஈஸியா கத்துக்கலாம். ஏன்னா டெக்னாலஜியை சொல்லி தரக்கூடிய ஒரு ஜெனரேஷன் இது இல்லையா? நீங்க வாட்ஸ்அப்பை பத்தி விவரங்கள் தெரியும்னா வாட்ஸ்அப்பே அதுக்கான டூல்ஸ் வச்சிருக்கு, டுட்டோரியல் வச்சிருக்கு. ஃபேஸ்புக் சம்பந்தப்பட்ட டெக்னாலஜி நீங்க தெரிஞ்சுன்னா ஃபேஸ்புக் அதுக்கான டுட்டோரியல் வச்சிருக்கு. ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தொழில்நுட்பத்தை நீங்க பயன்படுத்தலாம். அதுக்கு நீங்களாம் போய் கத்துக்க வேண்டிய அவசியம்லாம் ஒன்றும் கிடையாது. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எப்படி பயன்படுத்தணும்னு சொல்லிக் கொடுக்கறதுக்கே டூல்ஸ் இருக்குது. அவனே எல்லாத்தையும் சொல்லிக் கொடுத்துருப்பாரு. அவன் டெக்னாலஜி ரொம்ப சுமாரு.
டெக்னாலஜி உருவாக்குறவன் தான் புத்திசாலி, டெக்னாலஜி நிர்வாகம் மட்டும் தான் புத்திசாலி, அதெல்லாம் கையாளுகிறவன் தான் புத்திசாலி. ஸோ ஹியூமனை யார் ஹேண்டில் பண்றாங்களோ தட்ஸ் ஆல் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பீப்புள். ஸோ அலோ தம் இன் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ். வீட்டில் முக்கியமான விஷயங்கள் நடக்கிற போது பிள்ளைகளை பக்கத்தில் உட்கார வைங்க. நம்ம ஊரில் எல்லாமே முரண்பட்ட விஷயம். பிள்ளையை நல்லா வளர்க்கணும், ஆண்டர்பிரனர் ஆக்கணும், பெரிய புத்திசாலி ஆக்கணும், திறமசாலி ஆக்கணும், வாயிலேயே எல்லாம் பேசிவிட்டு என்ன பண்ணுவான், வீட்டில் அக்காவுக்கு சம்மந்தம் பேசிட்டு இருக்கல, இல்லை அக்காவுக்கு ஏதோ இது வந்து இருக்கல, 8ஆம் கிளாஸோ 10ஆம் கிளாஸோ படிக்கிறப்ப வந்து உட்காந்தா பெரியவங்க பேசிட்டு இருக்க உனக்கு என்ன வேலை, ஏன் எங்கள் காலத்தில் படாமல் என்ன தப்பா எதுவும் பேசிட்டு இருக்கீங்களா? அவருக்கு ஒன்றும் புரியாது, நீயே தீர்மானிக்கிறீங்க. புரியுதோ புரியலையோ, வீட்டில் மிக முக்கியமான நிகழ்வு நடக்கிற போது என் தந்தை என்னை உட்கார வைப்பாருங்கிற அந்த பெருமிதம் இருக்குல்ல, அது ஒருத்தர் லீடர் ஆகிக்கிறேன். ஐம் இம்பார்ட்டன்ட் ஒருத்தர் ஃபீல் பண்ணும், ஐம் இம்பார்ட்டன்ட் ஒருத்தர் ஃபீல் பண்ணும். பெரியவங்க பேசிட்டு உனக்கு என்ன வேலை அப்போ அப்படின்னு சொன்னா என்னங்க அப்புறம் நீங்க இருக்கீங்க? பெரியவங்க பேசிட்டு தானே இருக்கணும். நேற்று ராத்திரி நீங்க 2 பேரும் அவங்க குடும்பத்தை நீங்க இழுத்து உங்க குடும்பத்தை அவர் இழுத்து வண்டியா திட்டிட்டு இருந்தப்பலாம் அந்த பிள்ளை அங்கதான் உட்காந்துருச்சு. அப்பெல்லாம் ஒன்றும் சொல்ல, எந்திரிச்சு வெளியே பாப்பா அம்மா அப்பா சண்டை போறோம், குடும்பத்தை வம்பிழுத்து அசிங்கமா பேசுவான், போயிரு உங்க மாமனே உங்க அத்தையும் கண்ணமடி பேச போறேன்னு சொன்னோம். நான் முக்கியமானவர்கள் உணர்கிற பிள்ளை முக்கியமானவர்களாக மாறுகிறார். ஏன்னா பொறுப்பு கொடுக்கப்படுகிற போது நான் பொறுப்பானவனாக மாறுகிறேன். உனக்கு பொறுப்புக்கான தகுதி இருக்கிறதா புடம் போட்டு பார்த்துட்டு பொறுப்பு ஒதுக்கி கொடுங்க, தப்பு பண்ணா மன்னிச்சிருங்க, அடுத்த முறை அவன் தானாவே சரியாயிடும். சின்ன சின்ன தவறுகளை மன்னிங்க, பெரிய தப்பு அப்பதான் பண்ணாம இருப்பான். இதுக்கு முன்னதாக பிள்ளை வளர்த்த காலகட்டம் என்பது வேறு, இப்போ இருக்கக்கூடிய பிள்ளை கட்ட காலம் என்பது வேறு. ஆனால் அதுக்காக மாடர்ன் பேரண்டிங்கிற பேரில் புடிச்சு பிடிச்சி எல்லாத்தையும் கூண்டுக்குள்ள போட்டு சிறையில் அடைச்சு அவனை எப்படியாவது ஆளாக அதெல்லாம் பண்ணவே பண்ணாது. அலோதம் செட் ஃப்ரீ. ஓகே, நீங்கள்லாம் உங்கள் பிள்ளைகளுடைய நடனங்களுக்காக காத்துட்ருக்கீங்க. அதனால் மறுபடியும் நான் உங்களுக்கான இப்போ சொல்லிடுறேன். முதல் முக்கியமான விஷயம், பேரண்டிங்கில் பாசிவ் ஒன்று இருக்குது, ஆக்டிவ் ஒன்று இருக்குது. பிள்ளைகளை வளர்ப்பது ஆக்டிவ் சைடு. பாசிவ் சைடுங்கிறது நம்மளை பற்றி நம்ம கவலைப்படக்கூடிய மிக முக்கியமான விஷயம். பாயிண்ட் நம்பர் 1, டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப். நீங்கள் மன அளவிலும் உடல் அளவிலும் நன்றாக இருந்தால் மட்டும்தான் உங்கள் பிள்ளைகளை சரியாக வழிநடத்த முடியும். நீங்கள் உருவாக்க போகிற சொத்தை விட நீங்கள் தான் பிள்ளைகளுக்கான பெரிய சொத்து என்பதை மறக்காதீர்கள். உங்கள் மீது கவனத்தோடு இருங்கள். இரண்டாவது, ஃபோக்கஸ் ஆன் வாட் யூ ஹேவ், டோன்ட் கேர் அபவுட் வாட் யூ டோன்ட் ஹேவ். உங்களிடம் என்னவெல்லாம் இருக்கிறது என்று பாருங்கள், அதை வைத்துக் கூட இந்த பிள்ளைகளை எப்படி வளர்க்க முடியும் என்று யோசிங்கள். உங்களை இன்னொருத்தரோடு கம்பேர் பண்ணாதீர்கள். மூன்றாவது, உங்களை இன்னொருவரோடு கம்பேர் பண்ணுகிற போது உங்களுக்கு வீட்டு வரும், அதே மாதிரி பிள்ளைங்கள் மேலே அதை அப்ளை பண்ணுவீங்க. நீங்கள் உங்களை இன்னொருத்தரோடு ஒப்பிடாதீங்க, உங்கள் பிள்ளை இன்னொருத்தரோடு ஒப்பிடாதீங்க. உங்கள் பிள்ளைகளிடம் இருக்கக்கூடிய தனித்திறன் என்னவென்று கண்டுபிடிங்கள். நான்காவது, ஒவ்வொரு பிள்ளை ஏதோ அவர்கள் ஒரு யூனிக், அவங்ககிட்ட என்ன டேலண்ட்களை ஐடென்டிஃபை பண்ணி அந்த துறையில் அவர்கள் வளர்வதற்கான ஏற்பாடுகளை செய்து கொடுங்கள். இந்த துறை தான் சிறந்ததெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. யார் ஒருத்தர் இந்த துறையில் மாஸ்டர் ஆகிறான் அவன் தான் முக்கியமான ஆள். ஆறாவது முக்கியமான விஷயம், டெசிஷன் மேக்கிங் இஸ் மச் மோர் இம்பார்ட்டன்ட் டுடே. ஏன்னா டெக்னாலஜி தான் பெரிய விஷயம் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். டெக்னாலஜி என்பது மாறிக்கொண்டே இருக்கிறது. டெக்னாலஜி வேகமாக கற்றுக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் மட்டும் இருக்கு. அதனால டெசிஷன் மேக்கிங் ப்ராசஸ் இஸ் மச் இம்பார்ட்டன்ட். ஏழாவது, யார் ஒருத்தருக்கு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண தெரியுதோ அவர் தான் மாஸ்டர். அது என்ன ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி தான், சயின்ஸாக இருந்தாலும் சரி தான், டெக்னாலஜியாக இருந்தாலும் சரி தான், ஹியூமனாக இருந்தாலும் சரி தான், மேனேஜ்மெண்ட் இருந்தாலும் சரி தான். அப்போ ப்ராப்ளம் சால்விங் டெக்னாலஜி அங்கே ரொம்ப முக்கியமானது. எட்டாவது, கான்வர்சேஷனை பில்ட் பண்ணுங்க. பிள்ளைகளோட உரையாடல் ஒன்லி கம்யூனிகேஷனோட அவங்க இருந்துகிட்டே இருக்காங்க. தான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லும் கருவிகளோடு புழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். எதிர்த்து பேசுகிற மனிதர்களோடு எப்படி உரையாட வேண்டும் என்று அவர்களுக்கு தெரியவில்லை. அப்போ சயின்ஸ் ஒரு பக்கம் இழுத்துக்கிட்டு போதான் திரும்ப இழுத்தவங்களை குடும்பத்துக்குள்ள கொண்டு வாங்க, சமூகத்துக்குள்ள கொண்டு வாங்க. ஒன்பதாம், உங்கள் வளர்ப்புக்கும் வெளியில் இருக்கக்கூடிய வாழ்க்கை முறைக்கும் ஏதாவது ஒரு தொடர்பு இருக்கணும். நீங்க பிள்ளைகளை அப்படியே பத்திரப்படுத்தி வளர்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா வெளி உலகம் அப்படி இல்லை. பிரச்சனைகளை எதிர்கொள்வதற்கான துணிச்சலை அந்த பிள்ளைக்கு நீங்க கொடுக்கலன்னா வெளியில போய் அவன் பிரச்சனைகளை எதிர்கொள்வதற்கான சந்தர்ப்பங்களை பெற மாட்டான். 10வது முக்கியமான விஷயம், பெருசா கவலைப்படாதீங்க, பிள்ளைங்களாம் அவனுக்கு தோத்து போயிட மாட்டாங்க. இன்னும் ஒரு 5 நிமிஷம் நான் எடுத்துக்கிறேன். இது முக்கியமான விஷயம். சென்ஸ் நிறைய ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இங்க இருக்கிறதுனால 10 இல்லை 10+1 இது அடிஷன். இது பேரண்டிங் சம்பந்தம் கிடையாது. ஐ வாண்ட் டு டெல் யூ பீப்பிள், உங்களுக்கும் உங்கள் கணவருக்கும் நடுவில் உங்கள் பிள்ளைகளை விடாதீங்க. உங்களுக்கும் உங்கள் மனைவிக்கு நடுவில் உங்கள் பிள்ளைகளை விடாது. அந்த பிள்ளைகள் எப்போது வேண்டுமானாலும் உங்களை விட்டு போகலாம். 10ஆம் வகுப்புக்கு பிறகு ஹாஸ்டலில் படிக்க போகலாம். 12ஆம் வகுப்புக்கு பிறகு சென்னைக்கு படிக்க போய்விடலாம். யூஜி படிப்பதற்கு அமெரிக்காவிற்கு போய்விடலாம். அதற்கு பிறகு திருமணமாகி தனியே போய்விடலாம். கடைசி வரை உங்களோடு இருக்கும் போது நீங்கள் 2 பேர் மட்டும்தான். நம்ம வீடுகளில் ஒரு குரூப் போட்டோ யோசிச்சு பாருங்களேன். என்னைக்காவது எடுத்துருப்பீங்க. நான் சொன்னது போய் வீட்டில் யோசிச்சு பாருங்க. நீங்கள் 2 பேரும் தேர்தலுக்கு போனபோது எடுத்த புகைப்படம்லாம் இருக்கும். போய் பாருங்க. 2 பேருக்கு சேர்ந்து இருப்பீங்க. கண்ணுக்கோட கண்ணை வச்சு அப்படிலாம் போட்டாரு. ஊட்டியில் ஒரு தொப்பியெல்லாம் வச்சு. அதுக்கப்புறம் கல்யாண வீடுகளில் புதுமண தம்பதியாக நீங்கள் போய் நிற்கக்கூடிய காலகட்டத்திலே பார்த்தீங்கன்னா உங்கள் பக்கம் தான் அவன் நிற்பார். இல்லாட்டி உங்கள் தோள்பட்டை பிடித்த பண்ணி அவர் நிற்பார். அப்போ கூட ஃபோட்டோகிராஃபர் நீங்கள் இந்த பக்கம் வாங்கன்னு சொன்னப்போ கூட முரண்டு பிடிச்சிட்டு போய் பொண்டாட்டி பக்கத்தில் என்ன பிடிச்சலாம் நிறைய பேர் உண்டு. ஆனால் அதுக்கப்புறம் ஒரு 2 குழந்தை ஒரு குழந்தை வந்த பிறகு உங்கள் ஃபோட்டோலாம் நீங்கள் கவனிச்சு பாருங்க. பிள்ளைங்கள்லாம் நடுவில் நிற்பாங்க. எப்படி வந்துச்சு? ஏன் அவங்க சைடில் நிறுத்திருக்க வேண்டியதானே? தோணாது. நீங்கள் 2 பேரும் விலகிட்டீங்க, பிள்ளைங்க நடுவில் வந்துடும். ஞாபகம் வச்சுங்க, இந்த பிள்ளைங்க எப்போ வேணாலும் விலகி போயிடும். நீங்கள் தான் சேர்ந்துருக்கணும். பிள்ளைகளை வளர்க்குற பேர் வழின்னு 24 அம்மாக்கள் பிள்ளைகள் மேலே அப்சஸ்டாகவே இருக்காங்க. பாவம் ஆண்கள் ரொம்ப இயங்குவானுங்க, சொல்ல மாட்டாங்க. இப்போ கூட பெண்களின் இயக்கத்தை பற்றி நான் சொன்னால் ஆண் எல்லா பெண்கள் கைத்தட்டிருப்பாங்க. இப்போ கூட 3 பேர் தான் பாவம் அப்பாவி ஆண்கள் கைத்தட்டாங்க. அவ்வளோ அம்மாஞ்சிக்கணும் ஒன்றும் தெரியாது. நமக்காக ஒருத்தர் பேசுறானே கையை தொட்டி தம்பியை காப்பாற்றுவேன். ஆண்களுக்கு அதை சொல்ல வரேன். அப்போ பிள்ளைய படிக்க வைக்கிறேன், ஆளாக்குறேன், டியூஷன் எடுக்கிறேன், இது பண்ணுறேன், டீ ஆத்துறேன், மோர் ஆத்துறேன், எல்லாம் பண்ணி விட்டு அவனை படித்து காலேஜெலாம் அவன் போயிட்டு ஒரு வேலைக்கு போவான்.
அப்பதான் பார்த்தா எல்லாத்துக்கும் சொல்லிட்டு போன பையன் சொல்லாம போக ஆரம்பிப்பான். போறேன்னு சொன்னவே போயிட்டு சொல்லுவான். மகள் அப்படித்தான், ஃப்ரெண்ட்ஸோட வெளியில் இருக்கேன்னு சொல்லி ஒரு 15 வருஷம் ஓடி, 20 வருஷம் ஓடி, 20 ஆண்டுக்கு பிறகுதான் தெரியும் இந்த வீட்டில் ஒரு புருஷன் ஒரு கேரக்டர் தான். அவனை அப்படியே விட்டுட்டான். அதனால 20 ஆண்டுகள் எல்லாத்தையுமே பழகிடுவான். தானே எழுந்து தானே காப்பி குடிப்பான். அவனுக்கு ஒரு ரொட்டீனுக்கு கீழே வந்துடுவான். ஒரு சாதாரண சிம்பிள் வாழ்க்கை வருவான். ஒரு ப்ளூ கலர் கைலியும் வெள்ளை கலர் பிஞ்ச பணியனையும் போட்டுட்டு காலையில் எழுந்திரிச்சு காப்பி குடிச்சுட்டு ஒரு வாக்கிங் போயிட்டு ஒரு நியூஸ் பேப்பர் வாங்கிட்டு வாழைத்தார் ஜூஸ்லாம் குடிச்சுட்டு அந்த நியூஸ் பேப்பரை படிச்சுட்டு கரெக்டாக டிஃபன் பாக்ஸ் கட்டிட்டு வேலைக்கு போவான். வருவான், காசு கொடுப்பான், என்ன படிக்கிறாங்கன்னு கேட்பான். நல்லா இருக்காம்மா வாழ்த்துக்கள் போயிட்டே இருப்பான். முடிஞ்சு போச்சு. அவனுக்கு பழகிடும். 20 ஆண்டுகளுக்கு பிறகுதான் தெரியும், ஐயோ வீட்டில் இருந்தக்கூடிய கணவரை அம்மா அப்படியே விட்டுட்டு போயிட்டாமே, செல்லமா வளர்ந்த பிள்ளை அந்த மனுஷன். ஏன்னா கல்யாணம் புதுசாக இருந்தாலும் ஷூ எடுத்து கொடுத்து, ட்ரெஸ் எடுத்து கொடுத்து, மேட்சிங் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து கொடுத்து, முத்தம்லாம் கொடுத்து அனுப்பி வச்சோம். இப்போ மொத்தமா ஜோலியை முடிச்சுட்டு அந்த ஆள் விட்டுட்டமே. இப்போ இவங்க போன பிறகு அந்த ஆள் இருக்காங்கிறது தெரியும். தோழிகள் எல்லாம் சொல்லுவாங்க, பிள்ளையே பார்த்து கிடைச்சா அந்த ஆள் அப்படியே அந்த இடத்துல விட்டுட்டாங்க. ஆனா அதுக்கப்புறம் விட்டாரு தெரியுமா? பெண்களும் இப்படிதான். பெண்கள் இன்னும் அவங்க தனி உலகத்துக்கு போயிடுவாங்க. சாமி கும்பிடுவாங்க, அவங்க பாட்டுக்கு அவங்க ரொட்டீன்ல இருப்பாங்க. நீங்க கிட்ட போய் உட்காந்து கூட நகர்ந்து உட்காருவாங்க. அவங்க ஒரு மாதிரி அன்ஈசியா, டச்சே இல்லை, பழக்கமே இல்லை, ஒரு மாதிரி ஆக ஆரம்பிச்சிருவாங்க. விட்டாதீங்க. கடைசி வரை உங்க கூட வரப்போறது உங்க கணவன் தான். கடைசி வரை உங்க கூட வரப்போறது மனைவி தான். என்னைக்காவது ஒரு நாள் உங்க கல்யாண நாள் உங்க பிள்ளைங்க எல்லாம் 2 பேரும் சேர்ந்து கேட்க வெட்டுங்கன்னு உங்களுக்கு 45 வயசுல சொல்லல வெக்கம் வந்துச்சுனாவே யூ ஆர் நாட் a good couple. அன்னைக்கு முத்தம் கொடுக்குற மனசு இருந்தாதான் யூ ஆர் குட் கப்புள். கூச்சப்படாத, முத்தம்லாம் தப்பு ஒண்ணு இல்லை. புருஷன் தானே கொண்டாடி கொடுக்குறீங்க, அவன் விட்டுட்டு போயிடாதீங்க அப்படி. ஏன்னா அந்த ரொட்டீன் ஆண் பழகிட்டானா திரும்ப வரமாட்டான். ஒரு பெரிய பிரச்சனை ஆண்டன். அதுக்கப்புறம் நீங்க காலையில் சரி இனிமே ஒரு நாள் கவனிக்கல, இனிமேலாவது புருஷனை கவனிக்கிறேன், பிள்ளைகளை கவனிக்கிறேன், என்ன நம்பி வந்த மனுஷனை நான் விட்டுட்டேன். கல்யாணத்தனைக்கு என் மாமியார் அவர் கையை பிடிச்சி கொடுத்து இது வரைக்கும் நான் பத்திரமா பார்த்துக்கிட்டேமா, இனிமே நீ பார்த்துக்கன்னு கொடுத்துச்சு. நான் ஒரு 2-3 வருஷம் நல்லா பார்த்துட்டு அதுக்கப்புறம் பிள்ளை இருந்தாலும் விட்டுவிட்டேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நீங்க காலைல காஃபி போட பண்ணீங்கன்னா அந்த ஆள் சொல்லுவார்லப்பா நானே கலந்துக்கிறேன், எனக்கு சௌரியப்படாது, நீ போட்டா வேணான்னு. அவர்கள் ஒட்டுவது ரொம்ப சிரமம். அதே மாதிரி தான் நாளைக்கு மனைவியோட சேர்ந்து போவாங்க, நம்மகிட்ட வெளியில போவோமா, இல்லை வேணாம் நான் போய்க்கிறேன், எங்க டூர் போவோம், வரமாட்டாங்க. ஸோ உங்க குரூப் போட்டோல மறுபடியும் நீங்க 2 பேர் மட்டும்தான் இருப்பீங்க. அந்த 2 பிள்ளையும் அமெரிக்காலேருந்து ஒரு போட்டோ எடுத்து அனுப்புவான், இந்த பிள்ளை ஆஸ்திரேலியாலேருந்து ஒரு செல்ஃபி எடுத்து அனுப்புவோம். அப்புறம் அது 2 பேர் புருஷன் மட்டும் உங்களுக்கு போட்டோ எடுத்து அனுப்பி பை மாங்க. நீங்க 2 பேரும் ஆளுக்கு ஒரு டிவி 2 ரூம் உட்காந்து இதுல நீ அவனை பார்த்துட்டு இருப்பீங்க, அதே அவர் ஹாட்ஸ்டார் பார்த்துட்டு இருப்பாரு. எதுக்குன்னு இந்த வாழ்க்கை. டோன்ட் அலோவ் a kitchen between you people. என்ன இப்படி சொல்லி பிள்ளை மேல பிரியம் இல்லாமல் பிரியத்தோடு இருங்கள். ஆனால் உங்கள் 2 பேருக்கு கூடிய இன்டிமசி எந்த இடத்திலும் குறையாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். இந்த பிள்ளைகள் உங்கள் மூலமாக இந்த பூமிக்கு வந்தவர்கள் என்று உங்களுக்காக வந்தவர்கள் அல்ல, அவர்களுக்கு வேறு வேலை இருக்கு. ஓகே, உலகத்திலே அற்புதமான உறவு என்பது என்ன தெரியுமா? நீங்க ஒரு பிள்ளையை பத்தீங்கன்னா அது உங்களுக்கு பிறந்த பிள்ளை, உங்க ரத்தம், சரியா? உங்க பிள்ளைக்கு அவன் ரத்தம் நீங்க. ஆனா ரத்த பந்தம்லாம் இல்லாம யார் என்னன்னே தெரியாம எங்கிருந்தோ வந்து இந்த பிரபஞ்சம் எப்படியோ கனெக்ட் பண்ணி 2 பேர் சேர்ந்து வாழ்றதுக்குள்ள தட்ஸ் a magic. என்ஜாய் த மேட்ச். சந்திர காற்று நம் ஜன்னலில் வீசட்டும், சரித்திரம் நாளை நம் சாதனை பேசட்டும். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.